அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பட்டினத்தாரோட சில வரிகள் சொல்றையா. இதுல நீங்க எங்களுக்கு என்ன அறிவுரை இதையும் சொல்லுங்க எங்களுக்கு. சரி. மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, மெய் ஒன்று செய்ய, என் செய்வேன் கட்சி ஏகம்பனே. அவருக்கே மனசு நான் என்ன நினைக்கிறேன், என்ன மனசு நினைக்குது, என் நினைப்பு நினைக்குதுன்னு சொல்லும்போது சாதாரண மக்கள் எங்களுக்கு என்னையா சொல்லுவாங்க? நான் பல வீடியோக்களில் பல விதமாக யார் யார் எதை எப்படி கேட்குறாங்களோ ஒரே விஷயத்தை பல விதமாக சொல்லியிருக்கிறேன். மனம்ன்றது ஒன்று கிடையாது. ஆனால் மனம் இல்லைன்னா மனுஷனும் கிடையாது. அப்போ மனம் இருக்குது. இப்போ உடலுக்குள்ள ஈரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, இந்த மாதிரி பல விதமான பொருள் இருக்குது, ஆர்ட் இருக்குது. ஆனால் வயிற்றுக்குள்ளே தீனி பைக்குது, குடல் இருக்குது, இவ்வளோ பொருள்கள் இருக்குது. ஆனால் இந்த உடலுக்குள்ள மனசுன்றது ஒரு பொருளாகவே இல்லை. ஆனால் பொருளாகவே இல்லையேன்னுட்டு மனசு இல்லைன்னு சொன்னால் மனுஷனே இல்லாத போயிடுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனசுன்றது உயிர். உயிராக இருக்கும்போது அதுக்கு பேர் ஜீவன். ஆனால் அந்த உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது அதுக்கு பேர் மனசு. அப்போ மனம்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை சேர்க்கும்போது உயிர், அது உயிர்ன்றது பேர் மாறி, எண்ணம்ன்ற ஒரு பேர் மாறி மனம்னு ஒரு பேர் வந்துச்சு. எல்லா காரணங்களுக்கும் நம்ம எண்ணங்கள் மட்டும்தான். அதுதான் காரணம், அதுதான் அடிப்படை. எண்ணம் இல்லைன்னா ஒரு செயலே கிடையாது. அப்போ மனிதனுக்கு எண்ணம் தோன்றும் போது தான் ஒரு செயல் உருவாகுது. அந்த செயல்லேருந்து திருப்பி திருப்பி எண்ணங்கள் உருவாகிக்கினே இருக்கும். அது அதோடு நிற்கிறதே கிடையாது. நின்று போச்சுன்னா அவன் அமைதி ஆகிடுவான். நிற்காததால் அவன் ஆரவாரத்தில் மாட்டிக்கிறான். அப்போது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னுட்டு 4 அண்டகரணம்ன்ட்டு 4 பொருள் மனசு கூட சேர்ந்து இருக்குது. இந்த அண்டகரணம் என்ன பண்ணுதுன்னா, இது ஒன்று ஒரு திருடன், ஒரு நல்ல மனுஷன் ஒரு பேக் ஏற்ற போகிறான், பணம் ஏற்ற போகிறான். புத்தி சொல்லுது பணம் எடுத்து போகிறாருங்க அவர் அப்படின்னு. அப்போது சித்தம் சொல்லுது இல்லைப்பா அதை போய் பிடிங்கின்னு வந்துடலாம்ப்பா. அகங்காரம் சொல்லுது செய்யறியா செய்யலையா, நான் செய்துட்டான்னு போய் செய்துட்டேன். அப்போது இந்த 3க்கும் பாஸாக இருக்கிறது மனசு. அப்போ இது தனித்தனி பொருளாக இருந்து தனித்தனி செயல்கள் புரியும் போது கண்ணு ஒரு செயலை புரியுது, மூக்கு ஒரு செயலை புரியுது, காது ஒரு செயலை புரியுது, வாய் ஒரு செயலை புரியுது. அப்போ இந்த 4 அண்டகரணமாக இருந்துக்குன்னு 4 புலன்களாகவும் இருந்து செயல் புரியுது. அப்போது இது ஒன்றா செயல் புரியல, ஒன்றா நிற்கல. இப்போ ஒரு ஆள் பேசிங்கிறாரு, ஆனால் நான் உங்கள்கிட்டவும் பேசிங்கிறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு என் காது கேட்டுனுக்குது. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மீன் வறுக்கிறாங்க, அவங்க என்ன வறுக்கிறாங்கன்னு வாசனை என் மூக்கு மோருது. நான் பேசிங்கிறேன்னு இந்த 3 அடங்கி இல்லை. அப்போது அதனுடைய செயல்பாடுகளை அது செய்துன்னுக்குது. இதை இறைவங்கிட்ட கட்சி ஏகம்பா, இது ஏன் தனித்தனியாக இயங்குது, இது ஒரு நிலைப்பட்டதுன்னா எனக்கு இந்த எண்ணங்களே தோணாது அப்படின்னு இறைவங்கிட்ட பட்டினத்தார் கேட்குறாருமா. அதுதான் அதோட கேள்விக்கு பதில். ஓயாமல் பொய் சொல்வார், புற்று பெற்று தாயாரை வைவார், சாதிகள் 1000 செய்வார், வாதுக்கு சண்டை போவார், எதுக்கு இவர் பிறந்தார், கட்சி ஏகம்பன் அப்படிதான் சொல்கிறாரு. எந்த நேரமும் எந்த கதையாவது ஒரு கதையை மனுஷன் பேசிக்கினே இருப்பான். பெத்த தாய் கடவுள் மாதிரி, ஆனால் அந்த பெத்த தாயை ஒதிப்பான் போய். ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தெல்லாம் இவன் ஓயாமல் பேசுகிறனோ இவன் மன அமைதிப்படவே படாது. எல்லாம் கண்டதெல்லாம் தவறாகவே தெரியும். உனக்கு தவறாகவே தெரியும் போது தான் தாயாகவும் தவறாகவே தெரிவான். அதனால் தாயையும் அடிப்பான், திட்டுவான். இது எதுக்கு இவன் பூமியில் பிறந்தான் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கொல்லாதவன் நெறின் இல்லாதவன், உண்மை சொல்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன்ன்றது. இவன் உண்மையை பேசுனதும் இல்லை, நல்லவங்க கூட சேர்ந்ததும் இல்லை, நல்ல வேலை செய்ததும் இல்லை. இவன் எதுக்கு பூமியில் பிறந்தான் வீணா அப்படின்றார். அப்போது
இந்த மனிதன் வந்து சீர்படலையேன்னு மகான்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் ஆதியிலேருந்து பேசுனாங்க, நான் இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். யாரும் மாறலம்மா, மாறவும் மாட்டேன்றாங்க. அழுக்காணி சித்தரோட பாடையா, தாயை சதமென்று தந்தையாரை ஒப்பென்று மாயை கலவி வந்து மதிமயக்க மானேனடி மாயக் கலவி விட்டு மதியென்னை தீர்த்தார்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையோரும் மெய்யோமோ. இந்த பூமியில் பிறந்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் அம்மா தான் உண்மை அப்படின்னு தாயை சதமன்னு நினச்சிக்கிறேன். எங்கள் அம்மா மட்டும் உண்மை இல்லை, என்னை பெற்ற அப்பனும் உண்மை தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் உண்மையான அப்பனையும் அம்மாவையும் நான் அறிய முடியாமல் இந்த மாதிரி தோற்ற பொருளையே பார்த்து இதெல்லாம் சதமன்னு இருந்தேன். ஆனால் இதையெல்லாம் நான் மறந்து உண்மையான தாயும் தகப்பனும் நான் பார்க்கணும். எப்போ பார்ப்பனும், என் தாயே நீ எனக்கு அதுக்கு வழிகாட்டேன் அப்படின்னு அழுகணி சித்தர் சொல்கிறாருமா. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்ண ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தாரே வேறுபடுங்கால் பட்டணமும் தானறியேன் என் கண்ணம்மா படைமன்னர் காண்பேன். பட்டினம்ன்றது இந்த உடல். இந்த உடலில் 5 பேர் ஒருத்தன் வாதம் பண்ணின்னுக்கிறோம். நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆளுன்னுட்டு. ஆனால் நான் அதையும் பார்த்துக்கின்னு சகச்சிக்கின்னு நிற்கிறேன்னு. ஆனால் இது உண்மையை அறியும் போது இந்த 5 பேரும் இல்லை, என் உடம்பும் சதம் இல்லை, தெய்வம் மட்டுமே சதம்ன்றாருமா. நான் வந்து இந்த ஆசிரமத்துக்கு 2 வருஷமாக வந்திருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்னோட உபதேசம் வாங்கின ஒருத்தர் வந்து பிரம்மசூத்திர குழு என்னன்னு கேட்டார். நானே முழிச்சிட்டேன். ஆனால் ஏற்கனவே அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், தெரிஞ்சுன்னு இருக்கேன், அது மறந்துட்டேன், அவருக்கு சொல்ல முடியல. ஐயா, பிரம்மசூத்திர குழு அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது, அதனுடைய விளக்கம்? பிரம்மன்னா உயிருப்பா, பரபிரம்மன்னா கடவுளுப்பா. ஆனால் மனிதனுக்குள்ள கண்ணால் கண்டதெல்லாம் அடையாளம் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு உயிரை அவன் அடையாளம் கண்டானா, ஒரு நாளாவது கண்டு இருக்கிறானா? அதனால் அந்த உயிர் இல்லைன்னா இவன் இருப்பானா? அப்போ இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள்னு இதை தான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போது பிரம்மசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ரகசியமாக இருக்குது. சூத்திரம்னா ரகசியம்னு, பிரம்மம்னா உயிர்னு அர்த்தம். அப்போ அது ரகசியமாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இடம்தான் இது. அதனால் பிரம்மசூத்திர குழு, ராஜயோக பாடசாலை. ராஜயோகம்னா ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பார். அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ராஜா தான் துணை புரிவார், அந்த ராஜா தான் உதவி பண்ணுவார், அந்த ராஜாவால் தான் அந்த ஊர் மக்கள் வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த உடலுன்ற உடலில், இந்த ஊருன்ற உடலில் உயிரென்ற ராஜா இருக்கிறாரு. அந்த உயிரென்ற ராஜா இருக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அதனால் இது ராஜயோகம். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ராஜாவாக இருக்கிற உயிரை நீ உனக்கு அறிய வைக்கிற இடம்தான் இந்த ராஜயோக பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை. சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா என்னங்க ஐயா? சத்துன்னா உனக்குள்ளே இருக்கிற பலம், சித்துன்னா உனக்கு இருக்கிற பலத்தை செயல்படுத்தினா நடக்குதா நடக்கலையான்றது சித்து. அதுக்கு பேர் சித்தாடல்னு பேர். அப்போது இந்த சத்தும் சித்தும் ஒன்று சேர்ந்தால் மனிதனுக்கு தன்னறியாமல் பேரானந்தம், ஆனந்தம் இல்லை பேரானந்தம். அது ஆனந்தம்ன்றது ஒரு பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்து போச்சுன்னா ஒருத்தனுக்கு ஆனந்தம் தான், வீடு கட்டிட்டான்னா ஒரு ஆனந்தம் தான், கல்யாணம் பண்ணிக்கினான்னா ஒரு ஆனந்தம் தான். ஆனால் நிலையற்ற ஆனந்தங்கள் அதெல்லாம். நிலையான ஆனந்தம் சத்து சித்து பேரானந்தம் நிலையான ஆனந்தம் தான். இந்த 2 புலன், இந்த 2 கண்ணால் நம்ம மாயாசக்தி வந்து நம்மளை மயக்கி சீக்கிரம் போயிடும். ஆனால் உச்சிக்கண், ஞானக்கண், 3வது கண் சொல்கிறாங்க. அந்த கண் ஓப்பன் ஆச்சா மாயாசக்தி நெருங்குமா அந்த கண்ணுக்கிட்ட? இந்த புறக்கண், அதான் ஏற்கனவே சொன்ன வள்ளுவர் இதை வந்து புண்ணுட்டார்ப்பா, ஏன்னா இது உதவாது. இந்த புறக்கண்ணால் எதை பார்க்க முடியும்னா மாயை காட்டக்கூடிய இந்த உலகத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த உலகம் மாயை ஆட்டி படைச்சுனுக்குதா அப்படின்னா ஆமாம். ஆனால் அது நமக்கு தெரியாமல் பார்த்துக்குது. மாயை நான் தான் வரேன், திருடனுக்கு தெரியும் இல்லையா? திருடன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் திருடியும் போவான். எப்படி தெரியும் போவான்? நம்ம தெரிஞ்சவன் திருடியும் போவானா? நமக்கு தெரியாமல் தான் தெரியுமா. ஆனால் அதே வீட்டில் தான் நானும் இருக்கிறேன். ஆனால் நமக்கு தெரியாமலே அவன் தேடியும் போகிற மாதிரி இதே உலகத்தில் நான் வாழறேன். ஆனால்
நான் தாண்டா ஒன்று ஆட்டி படைக்கிறேன்றது அது தெரியாமல் பாதுகாத்துக்குது. அதன் பேர் தான் மாயை. அப்போ இது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா தூக்கத்தில் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தூங்குறம்பா, தூங்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இருந்தது, என் பிள்ளை இந்த பக்கத்தில் இருந்தான், எனக்கு வேலை செஞ்ச நினைவுகள்லாம் வருது, நாளைக்கு போட்ட ஸ்கீம்லாம் வருது, அடுத்த 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அடுத்து என்ன பண்ணலாம் எல்லாம் ஞாபகம் வருது. உலகமும் இருக்குது, வீட்டில் தான் தூங்கி கிடக்குறேன், எல்லாம் தெரியுது. தூங்கினதுக்கப்புறம் அப்போ தூக்கத்தில் நமக்கு ஒரு இறைவன் ஞானத்தை கொடுக்குறான். டேய் நீ வேற, இந்த உலகம் வேறடா, பார்த்தியா நீ தூங்கின உடனே உலகத்தை மறைச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு இறைவன் நம்ம தூக்கத்திலே காட்டுறான். ஆனால் நம்ம கண்ணு கசக்கு ஏந்த உடனே ஒரு நாள் தூக்கத்தை டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதே விஷயம் தூக்கத்தில் என்ன நடக்குது? மனம் வேலை செய்யலை, புலன் வேலை செய்யலை, உலகத்தை பற்றி சிந்தனை இல்லாத மாதிரி பாடம் பண்ணும்போது மனம் வேலை செய்யாமல் புலங்களோட இதுவும் இல்லாமல் நாம் உள்முகமாக திரும்பிட்டா அங்கே தூக்கத்தில் நடந்த அதே விஷயங்கள், அதே ஞானம் நமக்கும் வரும். அன்றைக்கி நம்மளை விட்டு விலகி நிற்கும். அப்படி போனோம்னா என்னென்னா மனம்ன்றது இல்லாத போயிருக்கணும். மனம்ன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் உலகன்ற ஒன்று இருக்கும். இதுதான் அடிப்படை உண்மை. மனம்ன்றது இல்லை போச்சுன்னா உலகன்றது ஒரு பொருளே இல்லை. அதுதான் இப்போ கள்ளக்குறிச்சிலேருந்து வந்தோம் இல்லையா, திருப்பி கள்ளக்குறிச்சி போவோமே, அதே தான் சாமி. அதை தான் சொல்கிறது. டெய்லி அடுப்பை பற்ற வச்சுனே இருக்கணும். ஒரு கல்லை போட்டோன்னே பாசி விலகிச்சு, ஆஹா இனிமேல் வந்து பாசி மூடாதுன்னு நினச்சிட்டா என்னை விட முட்டாளே எதுவும் இல்லை. கல் எடுத்து வச்சுக்கினே இருக்கணும், போட்டுக்கினே இருந்தால் பாசி விலகினே இருக்கும். அப்புறம் இப்போ தீபாவளி வருது. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா தீபாவளி வந்துச்சு, தீபாவளி வந்து சொல்லிட்டு எல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க. அப்புறம் அது முடிஞ்சு போச்சு. திருப்பி பொங்கல் வருது, பொங்கல் அதுவும் முடிஞ்சு போச்சு. கார்த்திகை வருது, கார்த்திகை முடிஞ்சு போச்சு. நிரந்தரமான சந்தோஷமான திருநாள் எப்போ கிடைக்கும் மனுஷனுக்கு? யாராவது கேட்டு பாரு சாமி. கல்யாணம் ஆனால் சந்தோஷமாக இருக்கும். எப்போ? கல்யாணம் வந்து 3 நாள் வரைக்கும். கல்யாணம் ஆகி முடிஞ்சு 3 நாள் மறுபடியும் முடிஞ்சோடனே இந்த கைதியை நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க, நாமளும் நினைப்போம். புரியுதுங்களா? அதை போல் இந்த உலகத்தில் அனுபவிக்காத வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அனுபவித்து முடிஞ்சு நமக்கு அது ஆசையை விட்டுட்டோம்னா அந்த நாள் தான் திருநாளாக இருக்கும். அந்த நாள் தான் பண்டிகை இல்லாமல் திருநாளாக இருக்கும். எல்லாத்தையும் அனுபவித்தேன், எல்லாத்தையும் சேர்த்தேன், ஆனால் எந்த இல்லைப்பா, எதுவுமே எனக்காக நான் செய்யலை அப்படின்னு நான் எண்ணெயும் தண்ணியும் போல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நாள், அந்த சிந்தனை எப்போ வருதோ அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு தீபாவளி, அதுதான் பொங்கல். அதுதான் சொல்கிறோம். இங்கே பாடம் வாங்கின முதல் நாள் தான் உங்களுக்கு பிறந்த நாளே. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறக்கலை, போயிச்சுன்னுக்கிறீங்க. அப்போ பிறந்தவங்க வாழணும். முன்னாடி இருப்பது பொழப்பு, இப்போ செய்கிறது வாழ்க்கை. இப்போ தான் நம்ம வாழவே ஆரம்பிச்சுக்கிறோம். ஏன்னா வையத்துள் வாழ்ந்தவன் வையத்துள் உழைச்சவனே திருவள்ளுவர் சொல்லவே இல்லை. அப்போது இப்போ நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் பொழப்பு. அது காலம் மறைச்சிடும். நமக்கு முன்னாடி 1000 பேர் அந்த வேலையை செஞ்சான், நான் மட்டும் என்னை கொண்டாட போது ஒன்றும் கிடையாது. ஆனால் வாழ்க்கை எதுன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்ந்தால் இந்த உலகம் நம்மளை மறைக்காமல் காப்பாற்றும். அப்படி ஒரு நாள் வந்தால் அந்த நாள் தான் திருநாள் சாமி.